வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திகரையில டிசம்பர் 27 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவங்க அத்தை கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்துக்குமே காரணம் அந்த முத்து அப்படிங்கிறத நிரூபிச்சிடுறாரு. இது கேட்டதும் ஈஸ்வரிக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. வில்லி இத பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ஐயோ, எந்த உண்மை அக்காக்காரிக்கு தெரியக்கூடாது அப்படின்னு இத்தனை நாளும் நினைச்சுக்கிட்டு இருந்தோமோ, அந்த உண்மை அக்காக்காரிக்கு தெரிஞ்சு போயிருச்சே, கண்டிப்பா அவ சும்மா விட மாட்டாளே அப்படின்னு வில்லி நினைக்கிறாங்க. அப்போ ஈஸ்வரி நேரா ஹீரோவை பார்த்து, இங்க பாரு, இதுல இருக்கிறது எல்லாமே உண்மையா? அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமாத்த, இதுல சண்முகம் சொல்லி இருக்கிறது எல்லாமே உண்மை. அவன் நம்ம குடும்பத்துக்கு அவ்வளவு பெரிய அநியாயத்தை பண்ணிருக்கான். அவனை விடவே கூடாது. இதை கேட்டதும் ஈஸ்வரி செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. அவனை நான் கண்டிப்பா விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ரூமுக்குள்ள போயிட்டு ஆயுதத்தை எடுத்துட்டு வராங்க. இத பார்த்ததும் வில்லி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அவங்க அக்காவை பார்த்து, அக்காக்கா என்னக்கா இது? ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருடி, இந்த விஷயத்த பொறுத்த வரைக்கும் என்ன தடுக்காத. எங்க அம்மா எதுக்காக இறந்தாங்க அப்படின்னு தெரியாமையே இறந்திருக்காங்க. அவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இறந்திருப்பாங்க. அவங்கள நினைச்சு பார்த்தா எனக்கு எவ்வளவு கவலையா தெரியுமா இருக்கு. எங்க அம்மா அப்படி என்ன பண்ணாங்க? அவனோட கேவலமான புத்தியால எங்க அம்மாவை இப்படி காலி பண்ணிட்டான். அவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வில்லி ஆயுதத்தை எடுக்க, ஹீரோ டக்குன்னு அவங்க அத்தையை நிப்பாட்டி, அத்தை ஒரு நிமிஷம், நான் சொல்றது கேளுங்க. நீங்க இப்படி அவசரப்பட்டு முடிவு எடுக்கிறதுனால எதுவுமே நல்ல விஷயம் நடக்க போறது இல்ல. இவ்வளவு தப்பு பண்ண அவனை அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுக்கறது தான் சரியா இருக்கும். அதை விட்டுட்டு நீங்க இப்படி தப்பான முடிவு எடுக்கிறது கொஞ்சம் கூட சரியே இல்லத்த. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, அதுக்காக இவ்வளவு பெரிய அநியாயத்தை பண்ணிருக்கானே, அவனை சாதாரணமா விட சொல்றீங்களா? எந்த வித தண்டனையும் இல்லாம? ஹீரோ சொல்றாரு, அத்தை நான் அப்படி சொல்லல. சட்டப்படி அவனுக்கு என்ன தண்டனை கிடைக்கணுமோ அதை நம்ம வாங்கி கொடுத்துருவோம். இதை கேட்டதும் வில்லி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அந்த இடத்துல குழப்பத்தை உண்டாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அத்தைய பார்த்து, இங்க பாருங்க அத்தை, நீங்க இப்படி அவசரப்பட்டு முடிவெடுக்கிறதுனால எதுவும் நல்லபடியா முடிய போறதே கிடையாது. அந்த முத்துவுக்கு நம்ம சரியான தண்டனையை கொடுக்கணும். அத முதல்ல நீங்க யோசிச்சு பாருங்க. சட்டப்படி அவனுக்கு தண்டனையை கொடுத்துடலாம். ஏன்னா இந்த விஷயம் நடந்து 30 வருஷத்துக்கு மேல ஆகிருச்சு. இப்ப நீங்க அவசரப்பட்டு முடிவெடுத்து அதுவே உங்க எதிர்காலத்துக்கு பிரச்சனை ஆகிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் உங்க பொண்ணுங்க எல்லாருமே ரொம்ப கவலைப்படுவாங்க. அதனால அவனுக்கு சரியான முறைப்படி நம்ம தண்டனை வாங்கி கொடுப்போம். என்ன சொல்றீங்க? இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, சரிங்க மாப்பிள்ள, நீங்க சொல்றதும் சரிதான் அப்படின்னு சொல்ல, வில்லி அவங்க அக்கா கிட்ட வந்துட்டு, அக்கா, இந்த டிரைவர் பைய நாடகம் ஆடுறான். கண்டிப்பா வந்துட்டு அந்த முத்துவுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்காது. இவன் எப்படியாவது அவன் பாட்டிய காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி போய் சொல்றான். இதையும் நீ நம்பிக்கிட்டு நிக்கிற. ஈஸ்வரி சொல்றாங்க, ஏண்டி, அம்மாவோட இறப்புக்கு காரணம் அந்த முத்து அப்படின்னு இவரு ஆதாரத்தோட என்கிட்ட நிரூபிச்சுட்டாரு. ஆனா நீ உண்மை இல்லை அப்படின்னு சொல்ற. நீ யார் பக்கம் இருக்கிற? அப்ப ராஜா சொல்றாரு, ஈஸ்வரி, இப்ப கூட புரியலையா? இவ அந்த முத்து சிவனாண்டியோட பக்கத்துல இருக்கா. சோ இது தெரிஞ்சும் இவ இவ்வளவு அமைதியா இருக்கா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இவளுக்கு இந்த உண்மை முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு தோணுது. இதை கேட்டதும் வில்லி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. இங்க பாருங்க, என்ன பேசுறீங்க? எங்க அம்மாவோட இறப்புக்கு காரணம் அவங்கன்னு தெரிஞ்சும் நான் பொறுமையா இருப்பேனா? அப்படியெல்லாம் இல்ல. இங்க பாருக்கா, அவங்களுக்கு நீ என்ன தண்டனை கொடுக்கணுமோ நீ முடிவு பண்ணு. நான் எந்த விதத்திலயும் நீ எதுவும் சொல்ல மாட்டேன். இதை கேட்டதும் ஈஸ்வரியும் சரிடி அப்படிங்கிறாங்க. ஹீரோ சொல்றாரு, அத்தை, நம்ம இப்ப அதிகாரிங்க கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த முத்து வீட்டுலதான் இருப்பான். இப்பதான் ஜாமீன்ல வெளியில வந்தான். அவனை இப்பவே பிடிச்சு கொண்டு போய் அதிகாரிங்க கிட்ட ஒப்படைச்சிருவோம். இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, சரிங்க மாப்பிள்ள, நீங்க என்ன முடிவெடுத்தாலும் அது சரியாதான் இருக்கும். நான் இப்பவே அவனை அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுக்கறதுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சேர்ந்து நேரா முத்துவோட வீட்டுக்கு போறாங்க. அப்போ வில்லி வந்துட்டு, ஐயோ, மாமா வசமா சிக்கிட்டாரே, இப்போ அவங்கள எப்படியாவது நம்ம எச்சரிக்கணுமே அப்படின்னு வில்லி நேரா மாடிக்கு போயிட்டு
அவங்க புருஷனுக்கு போன் பண்றாங்க. அப்போ அவரு போனை பார்க்கவே இல்லை. அவங்க வீட்டுல பார்ட்டி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சந்திரா நினைக்கிறாங்க, போனை அடிச்சுக்கிட்டே இருக்கோம், கொஞ்சம் கூட போனை எடுக்கவே மாட்டேங்கிறாங்களே, இவங்களுக்கு முன்னாடி போகலாம் அப்படின்னு பார்த்தா இந்த டிரைவர் பையன் நம்மளை விட ஃபாஸ்ட். அவன் கண்டிப்பா சீக்கிரம் அங்க போயிடுவான். இதனால அவரு பயங்கரமா சிக்கிக்க போறாரு. இப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னு வில்லிக்கு ஒரே குழப்பமா இருக்கு. மறுபடியும் போன் பண்றாங்க, எடுக்கவே இல்லை. இன்னொரு பக்கம் ஹீரோ ஈஸ்வரி அதிகாரிங்களை கூட்டிக்கிட்டு முத்துவோட வீட்டுக்கு போறாங்க. முத்து அதிகாரிங்க வரத பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. அதிகாரிங்களை பார்த்துட்டு, வணக்கம் சார், என்ன சார் இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, உங்களை கைது பண்றதுக்காக வந்திருக்கோம். முத்து கேக்குறாரு, சார் என்ன சார், இப்பதான் என்ன ரிலீஸ் பண்றாங்க, அதுக்குள்ளேயே என்ன சார்? அதுக்கு அவரு சொல்றாரு, இங்க பாருங்க, இவங்களோட அம்மா சிவகாமி இருக்காங்கல்ல அப்படின்னு ஈஸ்வரிய காமிக்க, ஈஸ்வரி அந்த இடத்துல நிக்கிறாங்க. அப்போ முத்துவுக்கு அதிர்ச்சி ஆகுது, ஆகா ஏதோ ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருடா, என் அம்மாவை காலி பண்ணிட்டு எவ்வளவு சந்தோஷமா சுத்திக்கிட்டு இருக்க, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு. இதை கேட்டதும் முத்து ஷாக் ஆகுறாரு. ஐயோ, நம்ம பண்ண உண்மை இவளுக்கு தெரிஞ்சு போயிருச்சோ அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, எங்க அம்மா எவ்வளவு நல்லவங்க தெரியுமா, அவங்கள காலி பண்றதுக்கு உனக்கு எப்படா மனசு வந்துச்சு? அவங்க இதுவரைக்கும் யாருக்குமே கெட்டது பண்ணணும் அப்படின்னு நினைச்சதே கிடையாது. ஆனா அவங்கள போயிட்டு இப்படி பண்ணிருக்கியே, உன்னோட கெட்ட புத்திக்காக எங்க அம்மாவை காலி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு பேச, முத்து சொல்றாரு, ஏய் ஈஸ்வரி, நீ என்ன பேசுற அப்படின்னு எனக்கு ஒண்ணும் புரியல. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, எப்படி புரியும், இங்க பாருங்க சார், இவன் எங்க அம்மாவோட இறப்புக்கு காரணம். 30 வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளவு பெரிய அநியாயத்தை பண்ணிருக்கான். அது மட்டும் இல்ல, சரவணன் சண்முகம் இருக்காருல்ல, அவரு என்கிட்ட உண்மையை சொல்லணும் அப்படின்னு வந்திருக்காரு. அவரையும் இவன் தான் காலி பண்ணான். இதை கேட்டதும் அதிகாரிங்க ரொம்ப அதிர்ச்சி ஆகி நேரா சிவனாண்டிய பார்த்து, இங்க பாரு, உங்களை கைது பண்றதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரை கைது பண்றாங்க. அப்ப முத்து ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு. ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டு, எப்படியாவது இந்த குடும்பத்தை பிரிக்கணும் அப்படின்னு நீ நினைச்சியல்ல, பாத்தியா உனக்கு என்ன தண்டனை கிடைச்சிச்சு அப்படின்னு. இது உனக்கு மட்டும் இல்ல, உன் கூட்டாளிகளுக்கும் இது பொருந்தும் அப்படின்னு. சிவனாண்டியும் காளியம்மாளும் அந்த இடத்துல நிக்கிறாங்க. காளியம்மா இத பார்த்துட்டு எதுவுமே சொல்ல முடியாம அமைதியா நிக்கிறாங்க. எதுவும் சொன்னா இவங்களையும் சேர்த்து புடிச்சிட்டு போயிருவாங்க அப்படின்னு சொல்லி பயத்துல நிக்கிறாங்க. அப்போ ஈஸ்வரி நேரா பக்கத்துல உள்ள 2 பேரையும் பார்த்து, இங்க பாருங்க, நீங்களும் சேர்ந்து என்னெல்லாம் என் குடும்பத்துக்கு எதிரா பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு மட்டும் நீங்க தப்பா நினைக்காதீங்க. உங்களுக்கு சரியான ஆப்பு வைக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். இவ்வளவு நாளும் எங்களுக்கு பிரச்சனை கொடுத்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கல்ல, இதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் இந்த ஊருக்குள்ள எப்படி இருக்க போறீங்க அப்படிங்கறத நானும் பாக்குறேன். அதிகாரிகளை பார்த்து, சார் இவன் வெளியிலே வரக்கூடாது சார், கான்ஸ்டபிள் சண்முகமோட இறப்புக்கும் இவன் தான் காரணம் அப்படின்னு. அதிகாரிங்க சொல்றாங்க, மேடம் இவனதான் மேடம் நாங்க ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்தோம். ஸ்டேஷன்ல உள்ள ஆளுக்கே இவன் இவ்வளவு பெரிய பிரச்சனையை கொடுத்துருக்கான் அப்படின்னா இவனை சும்மா விடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு சண்முகத்துக்காக அந்த முத்துவை கைது பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அவங்க போனதும் ஈஸ்வரி நேரா சிவனாண்டிய பார்த்து, இங்க பாருடா, அடுத்த டார்கெட் நீதான். இந்த ஊருக்குள்ள இருந்துகிட்டு எனக்கு எவ்வளவு பிரச்சனையை கொடுக்குறேன், உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு. இதை கேட்டதும் அந்த சிவனாண்டி ஷாக் ஆகுறாரு. அப்போ ஈஸ்வரி அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அவங்க ஹீரோவை பார்த்து, வாங்க மாப்பிள்ள போகலாம் அப்படின்னு சொல்ல, ஹீரோ சொல்றாரு, அத்தை நீங்க முன்னாடி போங்க, இவனுங்க கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. ஈஸ்வரி கேக்குறாங்க, மாப்பிள்ள இவனுங்க கிட்ட என்ன மாப்பிள்ள பேச போறீங்க? ஹீரோ சொல்றாரு, அத்தை பழைய கணக்கு ஒண்ணு இருக்கு, அதை கொடுக்கணும்ல. இதை கேட்டதும் ஈஸ்வரியும், சரிங்க மாப்பிள்ள நான் வெயிட் பண்றேன் அப்படின்ட்டு போறாங்க. அப்போ சிவனாண்டி நேரா ஹீரோவை பார்த்து, என்னடா என்ன மிரட்டலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அப்ப ஹீரோ சொல்றாரு, சேச்சா உனக்கு நடந்த விஷயத்தையெல்லாம் தெளிவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். பாத்தியா அத்தை வந்துட்டு எந்த அளவுக்கு என்ன நம்புறாங்க அப்படின்னு, என் குடும்பத்தை எப்படியாவது பிரிக்கணும் அப்படின்னு, என் குடும்பம் ஒண்ணு சேரக்கூடாது அப்படின்னு நீங்க என்னெல்லாம் பிளான் பண்ணீங்க, இப்போ உங்களோட பிளான் எதுவுமே ஆகாம போயிருச்சு பாத்தீங்களா அப்படின்னு சொன்னதும் அவரு அப்படியே நிக்கிறாரு. காளியம்மாளை பார்த்து ஹீரோ சொல்றாரு, இதோட நிறுத்திக்கிடுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது.
நாங்க எல்லாருமே ஒத்துமையாயிட்டோம். இதுக்கப்புறமும் என் குடும்பத்தை பழி வாங்கணும் அப்படின்னு நினைச்சு பகல் கனவு காணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல இருந்து போறாரு. ஹீரோ போனதும் அந்த வில்லி இருக்காங்கள அவங்களுக்கு சரியான கோவம். நேரா சிவனாண்டிய பார்த்து, மவனே இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, ஏன்டா என்கிட்ட சொல்லல அப்படின்னு. அதுக்கு சிவனாண்டி சொல்றாரு, இல்ல சித்தி, இந்த விஷயத்த சந்திரா இப்போதைக்கு சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொன்னா. இதை கேட்டதும் அவங்க சொல்றாங்க, மவனே நீங்க எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் பண்ணிருக்கீங்க தெரியுமா? இந்த விஷயத்த பத்தி முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருந்தா இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத நான் பாத்துக்கிட்டு இருந்திருப்பேன். அதை விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு இந்த ரகசியத்தை ஒழிச்சுக்கிட்டு இருந்திருக்கீங்க. இதனால உங்களுக்கு தான் பிரச்சனை. ஏன்டா இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணீங்க? அதுக்கு அவரு சொல்றாரு, சாரி சித்தி, எப்படியாவது இதுல இருந்து எஸ்கேப் ஆயிரலாம். இந்த உண்மைய பத்தி யாருக்குமே கடைசி வரைக்கும் தெரியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா அந்த டிரைவர் பையன் இவ்வளவு சீக்கிரமா ஈஸ்வரி கிட்ட நிரூபிப்பான் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கு காளியம்மா சொல்றாங்க, இப்ப பாத்தியா என்ன நடக்குது அப்படின்னு. அவன் சுலபமா உண்மையை நிரூபிச்சு அவன் அத்தைக்காரி கிட்ட உண்மையை நிரூபிச்சு கூட்டிட்டு போயிட்டான். இதுக்கப்புறம் நம்மளால என்ன பண்ண முடியும்? இதை கேட்டதும் அவரு ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. ஆமா சித்தி, இதுக்கப்புறம் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேச காளியம்மா சொல்றாங்க, விடக்கூடாது மகனே, விடவே கூடாது. அந்த குடும்பத்தை நம்ம என்னைக்குமே ஒண்ணு சேர விடவே கூடாது அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவரு சொல்றாரு, சித்தி இதுக்கப்புறம் நம்மளால என்ன சித்தி பண்ண முடியும்? அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாருடா மவனே, நமக்கான வாய்ப்பு கிடைக்கும், அந்த வாய்ப்புல அவங்களுக்கு ஆப்பு வைக்கணும் அப்படின்னு. அப்போ அந்த இடத்துக்கு சந்திரா ஓடி வராங்க. சந்திரா அவங்கள பார்த்துட்டு, உங்களுக்கு எவ்வளவு நேரம் போன் பண்றது? முத்து மாமாவை தப்பிச்சு போக சொல்றதுக்காக அத்தனை தடவை போன் பண்ணேன். ஆனா நீங்க யாருமே போனை பார்க்கவே இல்லை. அப்படி என்னதான் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? அதுக்கு காளியம்மா சொல்றாங்க, மருமகளே, இவங்க சுத்த வேஸ்ட் மருமகளே. எந்த விஷயத்திலயும் இவங்க சுதாரிப்பாவே இருக்கவே மாட்டிக்கிறாங்க. ஏனோ தானோன்னு இருந்து பாத்தியா, இப்ப நம்மளையும் பிரச்சனையில மாட்டி விடுற மாதிரி பண்ணிட்டாங்க. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, இங்க பாருங்க அத்தை, கண்டிப்பா என் அக்காக்காரி அமைதியா இருக்க மாட்டா. முத்து மாமாவுக்கு அடுத்து நம்மளதான் டார்கெட் பண்ணுவா. நீங்க தான் கொஞ்சம் உஷாரா இருக்கணும். அதுக்கு காளியம்மா சொல்றாங்க, மருமவளை, அவளால என்ன பண்ணிட முடியும், நான் பாத்துக்கிறேன். இதை கேட்டதும் அவங்களும் சரிங்க, சரி நான் இங்க வந்தது யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா அதுவே பெரிய பிரச்சனையாகிரும், நான் போறேன் அப்படின்னு சொல்ல, அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் முத்துவ அதிகாரிங்க கொண்டு போய் ஜெயில அடைக்க ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க சார், இவன் 30 வருஷமா அவ்வளவு பெரிய உண்மையா மறைச்சிருக்கான். இவனுக்கு சட்டப்படி என்ன தண்டனை கிடைக்கணுமோ அதை கரெக்டா கொடுங்க. அதுக்கு அதிகாரிங்க சொல்றாங்க, சரிங்க மேடம், நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரியும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நேரா முத்துவ பார்த்து, இங்க பாருடா, எங்க அம்மாவுக்கு அநியாயம் பண்ணியல, நீ இனிமே வெளியில வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப ஹீரோ நேரா அதிகாரிங்களை பார்த்து, சார், அத்தை சொன்ன மாதிரி இவன் வெளியில வர்றதுக்கு நீங்க வாய்ப்பே கொடுக்க கூடாது. அப்போ அதிகாரிங்க சொல்றாங்க, சரிங்க சார், நாங்க பாத்துக்கிறோம் சார், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. முத்து இதையெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. சே, நம்ம எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு நினைச்சோம். ஆனா இந்த டிரைவர் பையகிட்ட இப்படி வசமா சிக்கிட்டமே அப்படின்னு சொல்லிட்டு வில்லிக்கு அந்த வில்லனுக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு கதையில பார்ப்போம். சோ உங்க எல்லாருக்குமே ஒரு சின்ன சர்ப்ரைஸ். நம்ம சப்ஸ்கிரைபர்கள் அவங்களுக்காக ஒரு கேர்லி கிஃப்ட் அப்படின்னு ஒரு சின்னதா ஒரு சர்ப்ரைஸுங்க. 2026 ஆரம்பிக்க போகுது இல்லையா, அதனால ஒரு சின்ன கிஃப்ட். ஸோ இது வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல எஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கமெண்ட் பண்றவங்கலேருந்து ரெண்டாமா 3 பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்டை நம்ம ஷேர் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.